ஹலோ மக்களை, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாறணும், வீராவை காப்பாற்றணும், குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடத்திட்டு கூட்டிகிட்டு வந்தா நம்ம ராமச்சந்திரனோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலே நடந்துருது. அதே சமயத்தில் அதுலேருந்து நம்ம மாறன் எப்படி நம்ம ராமச்சந்திரனை காப்பாற்ற போகிறாங்க, இன்னொரு சைடு நம்ம வீராவுக்கு ஆபத்து இல்லாமல் அதுலேருந்து தப்பிச்சாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீராவும் யாரா நம்மளை கடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது மாறன் அப்படியே அந்த முகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்கை கலத்துறாங்க. மாறனை பார்த்த உடனே வீரா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இப்போ எதுக்கு என்ன நீ கடத்திட்டு வந்த? இப்போவே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம மாறனும், எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் அது பொறுமையாக கேளு, நான் என்ன சொன்னாலுமே பொறுமையாக கேட்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லும்போது வீராவும், நீ என்னதை சொல்றது அப்படின்னு கேட்குறாங்க. மாறனும், இல்லை வீரா, உன்னோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, யாரோ ஒரு அக்யூஸ்ட் வெளியில வந்துட்டால, அந்த பரசுனால உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல, அதனால அவன் மறுபடியுமே உனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், பேசாம கொஞ்ச நாளுக்கு தலைமறைவாயிரு, அதுக்குள்ள அந்த பரசை அதிகாரிகள் எல்லாருமே கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த செய்தி மட்டும் வந்த பிறகு நீ வெளியில் போய்க்கோ அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வீராவும், என்ன பேசுகிற, நீ புரியாமல் இருந்துட்டு இருக்க, அந்த ரவுடிக்கு பயந்து நான் தலைமறைவாக இருந்தால் அது ஒரு சரியான செயலாகுமா? இதில் வேற வள்ளியம்மா கனி எல்லாருமே என்னை வீட்டில் தேடுவாங்க, ஆஃபீஸ் வேலைகள் எல்லாமே நிறைய இருக்குது அப்படி சொல்கிறாங்க. மாறணும், நான் என்ன ஃபுல்லாகவே நீ தலைமறைவாக இரு, நான் சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு தானே, கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, உன்னோட உயிருக்கும் குடும்பத்துக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தானே நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு நம்ம வீராவுக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் வீராவுக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. என்னதான் இருந்தாலும் மாறணும், வீராவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் விடாமல் தலைமறைவாகவே வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரனும், வீரா எங்கே போயிருப்பா, எப்படியாவது சீக்கிரமாக அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம கார்த்தி, பிருந்தா எல்லாரும் சேர்ந்த மாதிரி அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க. இந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பரசுவும், என்னடா இது, நம்ம இவளை எப்படியாவது உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணிடலான்னு பார்த்தா கடைசியில் வேற யாரோ ஒருத்தங்க கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது, நான் வெளியில் வந்ததே இவளை போட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு தானே ஒரு ஐடியாவோட வந்தேன், இவளை யார் கடத்தியிருப்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் பரசும் அப்படியே அவங்க ரவுடி கும்பல் எல்லாருக்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த வீரா எங்கே இருந்தாலுமே அவளை கண்டுபிடிச்சி இப்போவே தீர்த்து கட்டணும், அவளை தீர்த்து கட்டினாதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு சொல்லிட்டு பரசு அவங்க ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது வீராவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்குறாங்க. இன்னொரு சைடு நம்ம ராமச்சந்திரன் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பரசுவம், எனக்கு ஏதோ இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வீராவோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சதி செயல் பண்ணியிருக்கணும், இவங்களே வீராவை எங்கேயாவது மறைச்சி வச்சுருப்பாங்க, நான் தான் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கோல, அதனால் உஷாராயிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு பரசுவும், இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது எங்கே போனாலுமே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோடு இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன் எங்கே போனாலுமே அதை பின்தொடர்ந்து வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சூர்யாவும், என்னாச்சத்தை நீ நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன், வீராவை காணலன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, வீரா எங்கே தான் இருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வள்ளியம்மையும், எனக்கு எங்கேன்னு தெரியலை, வீரா வாக்கிங் போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனால், ஆனால் திடீர் இருந்தாலும் இப்படி காணாமல் போவான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்பவே வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு கனி பாப்பாவும் அழுதுட்டு இருக்கும்போது சூர்யாவும் கனிக்கிட்ட நல்ல விதமாக நடந்திருக்காங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாத, வீராவை கண்டுபிடிச்சி தர வேண்டியது என்னோட பொறுப்பு, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பாக என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சூர்யாவும் வீராவை தேடுறதுக்காக எல்லா வேலைகளிலும் ஈடுபடுறாங்க. ராமச்சந்திரன் அதை பார்த்துட்டு ஏதோ சூர்யா ரொம்பவே நல்லவே மாதிரி யோசனையிலே இருக்காங்க. அதே சமயத்தில் வீராவும் நம்ம மாறணும், என்ன நான் இங்கே இவ்வளோ நாள் ஆயிட்டு, ஆனால் கண்டிப்பாக வள்ளியம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் வேற மாமா உடம்பு சரியில்லாதவங்க, இந்த சமயத்தில் நான் மட்டும் இங்கே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படியுமே அவங்க வருத்தப்படுவாங்களே அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, இப்போ என்ன உனக்கு மாமாவை பார்க்கணும், அவங்கள்ட்ட உண்மையை சொல்லணும், அவ்வளோதானே, நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மைக்கிட்டேயும் மாறன் அப்படியே ஃபோனில் பேசுகிறாங்க. ராமச்சந்திரனுக்கு நம்ம வீரா இருக்கக்கூடிய இடம்லாம் தெரியுது, சரி வீராவை எப்படியாவது நேரடியாக பார்க்கணும், இந்த மாறன் செய்கிறது சரியான செயலே கிடையாது, ஒரு தப்பான வேலையை தான் செய்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனும் வீரா இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. அதே சமயத்தில் பரசுவும் ஏற்கனவே ராமச்சந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கே போனாலுமே அதை பின்தொடர்ந்து போனால் தான் வீரா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது பரசுவும் யாருக்கும் தெரியாமல் நம்ம ராமச்சந்திரன் போகக்கூடிய இடத்த ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம ராமச்சந்திரன் உள்ளே போகும்போது பரசும் உஷாராகி அப்படியே ராமச்சந்திரனுக்கு கழுத்துலேயே ஒரு பொருளை வச்சு, என்ன உன்னோட மருமகளை தேடி வந்தியா, அப்போ இந்த குடும்பமாக சேர்ந்து தான்
அவள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இப்படி மறைமுகமா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க மாறன கவனிக்கிறாங்க. மாறன பார்த்தோன்னே பரசு அப்படியே அதிர்ச்சியாகி, "டேய் என்னடா அன்னைக்கே அந்த என்னோட ஆட்கள எல்லாம் அடிச்சு போட்டது நீ தானே? அன்னைக்கு ஏதோ வீர டயலாக் எல்லாம் விட்ட, இன்னைக்கு எனக்கு பார்த்து பயந்து இந்த மாரி வீராவ மறைச்சு வச்சிருக்கியே! என்ன பார்த்து பயந்துட்ட தானே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன எதிர்த்து நிக்கும்போது, மாறனும், "ஏன்டா உன்ன பார்த்து ஒண்ணும் பயம்லாம் இல்ல. இருந்தாலும் அதிகாரிகள் வந்து கூடிய சீக்கிரமா உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு தான் போறாங்க. என்ன தைரியம் இருந்தா ஜெயில்லேருந்து எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாம, என்னோட வீராவோட உயிருக்கு ஆபத்து வர மாரி ஒரு செயல பண்ணுவ" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ராமச்சந்திரனோட கழுத்துல ஒரு பொருள் இருக்கனால, நம்ம மாறனால அவங்கள அடிக்க முடியல. அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. "ஒழுங்கு மரியாதையா வீராவ என்கிட்ட ஒப்படைச்சுரு. அப்போ உன்னோட அப்பாவ நான் உயிரோட விட்டுறேன்னு" சொல்லும்போது, மாறனும் "ஏய் கத்திய கீழ போடு, கத்திய கீழ போடுன்னு" சத்தம் போட்டாலும் நம்ம பரிசு கேட்குற மாதிரி இல்ல. இப்ப என்ன வீரா தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் அந்த இடத்துல வந்து, "சரி எங்க மாமாவ விட்டுரு. நான் தானே உனக்கு வேணும். என்னோட உயிர வேணா எடுத்துக்கோ. மாமா விட்டுருன்னு" சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. நம்ம வீரா கரெக்ட்டாட்டு பக்கத்துல ஒரு கட்டை இருக்கத கவனிக்கிறாங்க. எப்படியாவது பரசோட கால்ல மட்டும் இந்த கட்டைய எறிஞ்சிட்டா, அவன் அப்படியே கத்திய கீழ போட்டுருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, வீரா அந்த கட்டைய தூக்கி அப்படியே எறியறாங்க. கரெக்ட்டா பரசோட கால்ல படுது. அப்படியே கீழ விழுறாங்க. அந்த சான்ஸ யூஸ் பண்ணி நம்ம மாறனும் சரியா பரச வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடி கும்பல் எல்லார்கிட்டயுமே நம்ம மாறன அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல பரசுவும் வீராவ பார்த்தோன்னே, "என்கிட்டயே உன் வேலைய காட்டுறியான்னு" சொல்லிட்டு அப்படியே வீராவ அப்படியே அடிக்க போகும்போது, இடையில ராமச்சந்திரன் தடுத்து நிறுத்துறாங்க. ராமச்சந்திரனுக்கு தவறுதலா அடிபட்டது. அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டாங்க. நம்ம மாறனும், என்னோட அப்பாக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதபடியே நம்ம ராமச்சந்திரன கைத்தாங்கல பிடிக்கும்போது, அதிகாரிகளும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்படியே அந்த பரசுவ அந்த இடத்துலருந்து கூட்டிட்டு போகும்போது, பரசுவ, "ஏய் வீரா, நான் சும்மா விட போறதில்ல. இன்னைக்கு வேணும்னா என்கிட்டருந்து நீ தப்பிச்சிருக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் நான் உன்ன பழி வாங்கியே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பரசு ஒரு சத்தம் போட்டுட்டு, அதிகாரிகள் அவனுங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம மாறனும் என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு கதறும்போது, நம்ம வீராவும், "எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். பேசாம இப்ப உடனே மாமாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன. ஏற்கனவே அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட். சீக்கிரமா வான்னு" சொல்லிட்டு நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து ரொம்ப டென்ஷன் ஆட்டு நம்ம ராமச்சந்திரன அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ராமச்சந்திரன் கொஞ்சம் சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, வீராவும், "பாரு உன்னோட விளையாட்டுத்தனத்தினால தான் இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. எதுக்கு தேவையில்லாம என்ன நீ கடத்திட்டு வந்த? அதனால தானே மாமா என்ன தேடி வந்தாங்க. நான் பாட்டுக்கு சும்மா வீட்ல இருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கும். ஏன் இந்த மாதிரிலாம் செய்ற? நீ ஜெயில்லேருந்து வந்ததுலேருந்தே இந்த குடும்பத்துக்கு பிரச்சனையா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு மறுபடியும் மாறனுக்கு மேல தான் ஒரு பழிய நம்ம வீரா போட்டுட்டே இருக்காங்க. கரெக்ட்டா நம்ம வள்ளியம்மைக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு, "என்னோட அண்ணனுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வரும்போது டாக்டர் அவங்கள செக்கப் பண்ணிட்டு, "நல்ல வேளை கரெக்ட்டான சமயத்துல இவங்கள இங்க கொண்டு வந்து சேர்த்தீங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிருந்தாலும் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும்னு" சொல்றாங்க. அத கேட்ட வீராவுக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. மாறனும், "சரி இனிமே இந்த பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லையே" அப்படின்னு கேட்கும்போது, அங்க உள்ளவங்களும், "ஆமா நீ எதுக்குமே கவலைப்படாதீங்க. உயிருக்கு ஆபத்தான சிச்சுவேஷன்லேருந்து அவங்க சரியாயிட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே தான் நம்ம மாறனுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. மாறனும் நம்ம வீரா கிட்ட வந்து, "என்ன வீரா எப்பவுமே என்னையே குற்றம் சொல்லிட்டு இருக்க. எப்படியாவது உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் இப்படி செய்தேன். இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாறன் அவங்க அப்பாவ காப்பாத்துனால வீராவோட மனசுல லைட்டா இடம் பெறாங்கன்னே சொல்லலாம்.